ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன சமைக்க போகிறோன்னா காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா சோம்பாக செடிக்கும் எல்லாம் போடுறது. வெங்காயம் வெட்டி வச்சுட்டு பொடியை நறுக்கி வச்சுட்டு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். என்கிட்ட கடையில் வாங்கினதாக இருக்குது, அரைக்க டைம் இல்லை. நான் எப்போவுமே வீட்டில் அரைச்சி தான் சேர்ப்பேன். நானே கடையில் உள்ளது இஞ்சி பூண்டு தான் பேஸ்ட் தான் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி தான் சேர்த்துக்கிறீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா சிம்மிலே வச்சுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வணக்கிவிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்னதாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் ஒரு பாக்கெட் காளானுக்கு தான் எல்லாம் அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி போட்டு நல்லா வணக்கிவிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி வேகிறதுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வெந்துருச்சு, மசிஞ்சு வந்துருச்சு. தக்காளி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் இருக்குல்லாம். காளானை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காளான் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சக்தி சிக்கன் மசாலா தான் சேர்க்குறேன். எவ்வளோ வேணுமோ கிரேவி தகுந்தாப்போ நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போல் உள்ளே போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ போதும். இன்னும் நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ கலருக்காக நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்கள் சாதா சில்லி 1 ஸ்பூன் கூட போட்டுக்கிடுங்க. நான் காஷ்மீரி சில்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி வணக்கும் போது கொஞ்சம் போல் உப்பு போட்டோம். அதனால் இப்போ மீதி உப்பையும் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவை கடைசியில் அவ்வளோ உப்பையும் போட்டுக்கலாம்.
இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்கு, நல்லா சுருண்டு வரணும் அது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, இன்னும் காளான் சீக்கிரம் வந்துடும். அதனால் சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதும். சரி அம்மா வரேன். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாச்சுன்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி. இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாடு இருக்குது, சாம்பார் இருக்குது. சாம்பாருக்கு சைடிஷாக இந்த காளான் தொக்கு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நாக்கு ஊறுது சாப்பிடணும். சாம்பாருக்கு சைடிஷாக ஸ்டார்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.